ஹே ஹாய்டா! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரேசி கப்பலோட 11த் பார்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் இருக்கு. கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். சரி, வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். உங்களுக்கு ஜேகே தான் உங்களோட பன்னின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ, நீங்க அவங்கிட்ட அத சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியில அழைச்சிட்டு போயிருந்திருப்பீங்க. அப்போ அவங்க கூட பேசிட்டு, "நான் தான் உன்னோட சிக்கி" அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே ஹேப்பியா பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க ஜேகேவ பார்த்து ஜேகே ஆ சொல்லுவேன். சாரிடா. ஏன்டி? இல்ல, அன்னைக்கு மட்டும் மாமாவ நான் அப்பா, அம்மாவ பிக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா, இப்போ உன் கூட அவரு இருந்திருப்பார்ல. என்னால தான் நீ ஹேப்பி பன்னியிலருந்து சோகமான பன்னியா மாறிட்ட. யார் சொன்னா? நீ தான் ரீசன்னு? வேற யாரு? உன் ரிலேட்டிவ்ஸா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்டா இப்படி சொல்ற? அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம்ல, அதனால எனக்கு தெரியாது உன் அப்பா, அம்மா கோமால இல்லாம இறந்துட்டாங்கன்னு. எங்கள பொறுத்தவர அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு நெனச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கிள மீட் பண்ணோம். ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல எவிடன்ஸ என்னான்னு கேட்டேன். அப்போ அவங்க பிரேக் ஒயர ஆட்டோமேட்டிக்கா யாரோ கட் ஆவுற மாரி செஞ்சிருக்காங்க அப்டின்ட்டு சொன்னாங்க. நாங்க அத கிளாரிஃபை பண்ண கார் பிராண்டு கிட்ட காட்டுனோம். அவங்க அந்த கார் பிராண்ட் மாடல காட்டி, அவங்க பிரேக்கெல்லாம் இப்படி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, இத யாரோ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்போ ம். எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஆனா, உன் ரிலேட்டிவ்ஸ் உன்ன ட்ரீட் பண்ண விதத்தையும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ, எனக்கு அப்படிதான் இருக்கும்னு தோணுது. ம். நம்ம போறோம்ல, அங்க உண்மைய கண்டுபிடிப்போம். அவங்க எப்படி இத மாரி பண்ணாங்க அப்படின்ட்டு. நீங்களும் ஓகேன்னு ஹெட்ட நோட் பண்றீங்க. செம்ம ரெயினா இருக்கு. ஸோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டீங்க. மழை பெய்யறனால ஒரே ரூம்ல தங்குற மாரி தான் இருக்கு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல ஒயன், நான் வெளிய போடா ஒழுங்கா அப்படின்றீங்க. அவன் ஓகே சொல்லிட்டு, நீங்களும் உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, டின்னருக்கு ரெடி பண்ணுறீங்க. நீங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு, அப்புறம் உங்க பெட்ல போய் சிட் பண்ணிட்டு, உங்க மொபைல் எடுத்துட்டு பார்க்குறீங்க. ஜேகே ஒரு பாட்டில்ல வாட்டர் எடுத்துட்டு வந்துட்டு, சைட்ல வச்சுட்டு உங்ககிட்ட வந்து உட்கார்றான். உங்கள பார்த்துட்டு, "ஹே! என்னடி தலைய தொடைக்கவே இல்ல. எப்படி வெட்டா இருக்கு பாரு." "அப்படியா?" அவன் உங்க கிட்டக்கு வந்து உங்க ஃபோன புடுங்கிக்கிறான். "மொதல்ல தலைய தொட்டிட்டு வேல பண்ணு." "ஏய்! என்னடா?" "டேய் இருடா, இருடா. ப்ளீஸ்டா. ஒரு முக்கியம். அண்ணாவோட மெயில்ரா." அவனும் சரின்னு சொல்லிட்டு உங்க மொபைல் குடுக்குறான். நீங்க திரும்பவும் மொபைல் பார்க்குறீங்க. அவன் அங்கேருந்து போயிட்டு ஒரு டவல் எடுத்துட்டு வந்துட்டு, உங்கள அப்படியே பேக் சைடு வந்துட்டு, உங்க ஹேர் எல்லாம் தொடச்சு விடுறான். நீங்க அதில ஏதோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஒர்க்க முடிச்சுட்டு திரும்ப பார்க்குறீங்க. அவன் இன்னுமே உங்களுக்கு தொடச்சு விட்டுட்டுருக்கான். அவன பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. "போதும் புருஷா, போய் தூங்கு." அவன் உங்கள பார்த்துட்டு, "சரி, சரி. குட் நைட். போயிட்டு நீனும் தூங்கு." "அவ்வளோதானா? வேற என்ன?" "வேற என்னவா? நான் தான் சிக்கின்னு சொன்ன உடனே அப்படியே வந்து என் மேல அப்படியே மொத்த மழையா பொழிவேன்னு நெனச்சேன். பட் நீ?" "நீ ஒயனா இருந்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன். அண்ட் சிக்கி அது சின்ன வயசுல ஏதோ சொன்னது. சிக்கி என் மனசுல எப்போதுமே ஒரு குட் ஃப்ரெண்ட்." "ஹே! என்னடா பிளேட் அப்படியே மாத்தி போடுற? நீ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன?" "ஆமாமா. ஆமாமா. ஆனா ஃபர்ஸ்ட்டு நீ தான் சொன்ன. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. உனக்காக சும்மா சொன்னேன்." "என்னது? இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? உன்ன" அப்படின்னு நீங்க அப்படியே அடிக்கிறீங்க அவன. "ஏய்! சரி, சரி, சரி. சும்மா தாண்டி சொன்னேன். விடுடி, விடுடி. ஐ லவ் யூ டி." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட பிடிச்சு அப்படியே உங்கள ஹக் பண்ணிக்கிட்டே, "நீ சிக்கியா இருந்தாலும், ஒயனா இருந்தாலும் எனக்கு 2மே ஒண்ணு தான். நான் எப்பவுமே உன்கிட்ட அந்த கியூட்னஸ் அண்ட் உன்னோட டாக்டிவ் நேச்சுரல ரொம்ப அடோர் பண்ணுவேன். ஸோ, என்ன இப்ப டெம்ப்ட் ஏத்தாம மரியாதையா தூங்குற." அப்படின்றான். அவன் சொல்லிட்டு உங்க நெக்ல அப்படியே கிஸ் பண்றான். நீங்க அப்படியே அவன ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே படுக்கிறீங்க. இந்த நேரத்துல 2 பேரும் தூங்கிர்றீங்க. கொஞ்சம் லேட்டா நீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே முழிச்சுட்டு உங்கள அப்படியே பயந்த மாரி பார்த்துட்ருக்கான். நீங்க முழிச்சத பார்த்தோனே அவன் உங்ககிட்ட, "ஆர் யூ ஓகே?" "ஏன் என்ன?" "இல்ல, ஒரு சின்ன கனவு." "கனவா?" "ம்." "என்ன கனவு?"
ஒயன் அது நானும் நீயும் இருக்கோம். யாரோ வந்தாங்க, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ வரமாட்டேன்னு சொல்கிற, பட் அவங்க உன்னை இழுத்துட்டு போகிறாங்க. நீ என்னை விட்டுட்டு மறுபடியும் போயிட்டா மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஜேகே இங்கே வா அப்படின்ட்டு நீங்கள் அவனை கூப்பிட்டு உங்கள் ஆர்ம்ஸ்குள்ளே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை பேபி, தூங்கு, டோன்ட் வரி, நான் இருக்கேன் அவங்க கூட, நம்ம இப்போ சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்றீங்க. அவனோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஹேரை லைட்டாக அப்படியே தடவி விடுறீங்க. டயத்தை பார்க்குறீங்க, 4 o'clock ஆக போகுது. அவன் உங்களை பார்க்குறான், நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. தூங்கு, நான் அப்படியே உன்னை தூங்க வைக்கிறேன். எனக்கு தூக்கம் வரல, ஏதாச்சும் சொல்ல. என்ன சொல்ல? ஏதாவது சொல்லு, ஸ்டோரி எதுனா சொல்ல. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அவன் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே அந்த ஸ்டோரியை கேட்குறான். அப்படியே அவனும் தூங்கிடுறான், நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எழுந்திருக்கிறீங்க. அவனும் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு குளிக்க போயிட்டீங்க. குளிச்சுட்டு வெளியில் வர்றீங்க. அவன் சடனாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா சவுண்டாக கத்துறான். நீங்கள் அவன் கத்துனோன்னு ரொம்ப பயந்து போய் அவன் மேலேயே அப்படியே விழுந்துட்டீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, என்ன மார்னிங்கே ரொமான்ஸ் மோட்டில் இருக்க போல்? நான் கதவு திறந்தது, நீ தானே என்னை பயமுறுத்தின, இதில் நான் ரொமான்ஸ் பண்ணுறேனா? சரி சரி, நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல. நீ என்ன பெரிய அழகனா உன்னை ரொமான்ஸ் பண்ணனா இப்படி வரத்துக்கு? ஆமாம் ஆமாம், நான் அழகந்தான். இங்கே பாருங்க பண்ணி, ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஓ அப்படியா மிஸ்ஸஸ் பன்னி, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். அப்போது நீங்கள் 2 பேருமே சொல்லி முடிச்சுட்டு எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸு. நீங்கள் 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ டோர்கிட்ட உங்கள் அத்தை வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே ஷை ஆகிடுது. நீங்கள் 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை அதை பார்த்துட்டு, போதும் போதும் சிரிச்சது, ரெடி ஆகிட்டு கிளம்புங்க, உனக்கு அந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இல்லையாடா, கிளம்புங்க. நீங்கள் 2 பேருமே ஓகே சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான கிளாத் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து உங்கள் சித்தி வீடு பக்கம்தான். ஸோ அங்கேருந்து கிளம்புறீங்க. வீட்டுக்கு போனதும் ஆரத்தி எடுக்கிறாங்க. உங்களுக்காக இல்லை, ஜேகேக்காக. அப்போது உங்கள் சித்தி ஜேகேவை பார்த்துட்டு, சாரிப்பா, அப்போது கல்யாணம் அப்போது பரவாயில்ல ஆண்டி, வாங்க தம்பி, வீட்டில் அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்கள் சித்தப்பா கேட்குறாங்க. ஃபைன் அங்கிள். சித்தி உங்களை பார்த்துட்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி, நீங்கள்? அவங்களும் ஊன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஹெட்டை கீழே போட்டுக்கிறீங்க. அப்போது சித்தப்பா ஜேகேவை பார்த்து, என்னப்பா எங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்கிறாளா உன்னை? உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ சீப்பான கேள்வின்னு. நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை கொஞ்சம் வரல. அம்மா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும், உங்களை கூப்பிட சொன்னாங்க, அதான் வந்தேன். மற்றபடி உங்கள் பொண்ணு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா வி வில் டிவோர்ஸ்டு சூன். ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? ப்ளீஸ், நான் எங்கே இருக்கணும்னு ரூமை காட்டுங்க. இங்கே இருக்க போகிற 2 நாளில் நான் என் வேலையை பார்க்குறேன். அவங்களும் ரூமை காட்டுறாங்க. அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான். சித்தி உங்கள் ஹேண்டை இழுத்துக்கிட்டு வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹே ஒயன், என்ன நினச்சிட்ருக்க? எங்களை அசிங்கப்படுத்தணுன்னே இருக்கியா? நான் என்ன பண்ணேன்? அவர் எப்படி சொல்கிறாரு டிவோர்ஸ்னு? எங்கே பாரு, என்ன ஆகும், நீ என்ன பண்ணுவியோ. நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவர் உன்னை லவ் பண்ணணும். சித்தி, பெரிய வீட்டு ஆள், ஒழுங்காக வளைச்சி போட்டுக்க பாரு. அவங்க அப்படி கோவமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ ரூமுக்கு போகிறீங்க. ஏகே ரூமில் உட்காந்துருக்கான். நீங்கள் அவனே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு, என்ன பார்க்குற, டோரை க்ளோஸ் பண்ணணுன்னு மேனஸ் இல்லையா? நீங்கள் ஓகே சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அவன் எழுந்து வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். எப்படி ஏன் ஆக்டிங்? உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே, அப்புறம் ஏன் வர? சீச்சி, அதெல்லாம் நடிப்பு, இதுதான் உண்மை அப்படின்னு உங்கள் கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். சரி சரி, வந்த வேலையை பாரு. கவலைப்படாத வயன், நம்ம பேரண்ட்ஸ் மர்டரில் இருக்கிற மிஸ்டரியை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். அது கிடைக்க தான் நம்ம இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். அப்போ தான் தே வில் ட்ரஸ்ட் மீ, ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்றான். நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்க. அவனும் அவனோட வேலையை அப்படி பார்க்குறான். அவங்க இருக்கிற உங்கள் கசின்ஸ் எல்லாருமே ஜேகேவை ரொம்ப அப்படி சொல்லி விட்டு பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறீங்க, அவன் பன்னியாக இருக்கும்போது ஏழையாக இருந்தான். அப்போது யாருமே அவனை திரும்பி பார்க்கல. இப்போ அவன் ரிச்சாகவும் அண்ட்
ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு நிற்கிறீங்க. நீங்கள் ஜியாக்கு கால் பண்ணுறீங்க. ஜியாட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி இங்கே இருக்கேன், நீ வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவளும் ஓகே நான் இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. நீங்களும் ஜியாவை பார்க்க அங்கே ரோட் சைட் போய் நிற்கிறீங்க. நீங்களும் ஜேகேவும் போயிருக்கீங்க. ஜியாவும் வரா. அவளுக்கு உங்களை பார்க்கவும் அவ்வளோ ஹாப்பி. அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ஜேகே அதுக்குள்ள என்ன ஜஸ்ட் 2 மந்த்து தான் ஆகுது. ஆனாலும் என் சிஸ்டரை மிஸ் பண்ணுவல மாம்ஸ். உங்களை நம்பி அனுப்பிச்சிட்டேன். எனக்கு என் அக்கா இம்பார்ட்டண்ட்ல. அப்போது நான் இல்லையா? உங்களை எனக்கு இப்போ தானே தெரியும். ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். என்ன கண்ணுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க 2 பேரும்? சரி என்ன விஷயமா இங்கே வந்தீங்க? என் ஆசை மச்சினிச்சிய பார்க்கத்தான். அட மாம்ஸ் அப்படின்னு அவள் சையாக ஸ்மைல் பண்ணுறா. நீங்களும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது ஜேகே சரி கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எங்கள் கூட டிரைவ் வரியா போகலாம். நானா? புருஷன் பொண்டாட்டி நீங்கள் போங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படி சொன்னால் எப்படி ஜியா? நீ தானே சின்ன வயசில் கேட்ட சிக்கியை கூட்டிகிட்டு போகிறப்போ என்னையும் கூட்டிகிட்டு போன்னு. அதான் கூப்பிடுறேன் வா. அவள் அப்படியே ஷாக்காக ஜேகேவை பார்க்குறா. நீ? ஆமாம் பன்னி. நீங்கள் ஜியாவை பார்த்து ஜியா நம்ம பன்னிடி அப்படிங்கிறீங்க. அவள் டியரி ஐஸோட அப்படியே ஜேகேவை பார்த்து ஹக் பண்ணிக்கிறா. அவனும் ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா ஜேகேக்கும் ஜியாவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு சிஸ்டர் இல்லாதனால ஜியாவை ஒரு சிஸ்டராகவே பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் ஜியா தான் மாமா மாமான்னு கூட்டிட்டு திரிச்சிட்டு இருப்பா. ஸோ அவங்க 2 பேருமே இப்படி ஹக் பண்ணி இருக்கிறத பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு நான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறப்ப அவங்க 2 பேருமே கையை லைட்டாக விளக்கிட்டு உங்களையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் இப்போ 3 பேருமே சேர்ந்து ஹக் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. அப்போது மாமா வராங்க. என்னப்பா நடக்குதுங்க மாமா அப்படின்னு போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. நல்லா இருக்கியாம்மா? ஆமாம்மா நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இருக்கேன்டா. எப்படிப்பா இருக்க ஜேகே? அப்போது ஜியா அப்பா அது ஜேகே இல்லை பன்னிப்பா. என்னது பன்னியா? அவர் அப்படியே ஜேகேவை பார்க்குறாரு. அப்போது ஜியா நீங்கள் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பிளான் போட்டிருக்கீங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறா. அவர் பார்த்துட்டு அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இன்னும் கன்ஃபார்மாக தெரியல அங்கிள், பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். ஜேகே அடுத்த பிளான் என்னன்றதை எல்லாருக்குமே சொல்கிறான். எல்லாருமே ஓகேன்னு நோட் பண்ணுறாங்க. அப்போது அங்கிள் இதை மட்டும் எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன். கண்டிப்பாப்பா. ஜியா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கவலைப்படாத மாம்ஸ், நீ அந்த ஆக்டிங்கை மட்டும் கண்டினியூ பண்ணு. உன் மேலேயும் என் மேலேயும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீங்களும் ஓகேன்னு நோட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி நான் இப்போது கிளம்புறேன். ஒரே வாட்டி போனால் டவுட் வந்துடும். ஸோ ஜியா நீ இவளை ட்ராப் பண்ணிவிடு. சரி மாம்ஸ், சாப்பிட்டுட்டு போகலாமே. வேணாம், இந்த பிரச்சனை மட்டும் எல்லாம் முடிட்டோம், விருந்தே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜியா வந்து உங்களை வீட்டு வாசலில் இறக்கி விடுறா. அவள் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே அவளும் போயிடுறா. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னெல்லாம் ஜேகே சொன்னால் என்ன ட்ராமா பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறீங்க. அவ்வளோதாண்டா, இதோட இந்த பாட்டை முடிச்சிருக்கோம். நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே போடுறேன். ஓகே, பபாய்.